அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடியது ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட குணாதிசயங்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயினாக சொல்லப்போனால் குணாதிசயங்கள் அப்படின்றது ஒரு சிம்பிளான விஷயந்தான். ஆனால் அதை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம தனிப்பட்ட முறையில் தேடி தேடி எடுக்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வேலை அப்படின்ற மாதிரி தான். மெயினாக சொல்லப்போனால் இது பல வருடங்கள் ஆய்வுக்கு பிறகு பல நாட்களுக்கு பிறகு இதை ஒரு அமைப்பில் கஷ்டப்பட்டு எடுத்துருக்குறோம். முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். இப்போ பார்க்குறப்போ வந்துட்டு நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ராசி என்னென்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்க போகிறோம். துலாம் ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள், உங்கள் தனிப்பட்ட கேரக்டர் எப்படி, உங்களோட தனித்துவம் என்ன, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீங்க, எப்படிப்பட்ட வாழுவீங்க, உங்களுடைய நீங்கள் பிறந்ததுக்கான காரணம் என்ன, நீங்கள் ஒருவர் உங்களை பார்த்தா எப்படிப்பட்டவராக இருக்கும், உங்களோட தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்குறப்போ வந்துட்டு எப்போதுமே ஓப்பனாக சொல்லப்போனால் வந்துட்டு நீங்கள் எப்போதுமே வந்துட்டு எந்த விஷயத்தையுமே நடுநிலையாக யோசிப்பீங்க. அது ஒரு முக்கியமான விஷயமாக உங்களுக்கு இருக்குது. எந்த பக்கம் ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்க பந்தக்காரங்க உறவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் ஒரு நடுநிலையாக யோசிப்பீங்க, இவங்களுக்கும் ஒரு நடுநிலையாக யோசித்து கரெக்டான ஒரு சுச்சுவேஷனை கண்டிப்பாக கொண்டு போவீங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு துலாம் ராசி நண்பர்கள். அதே மாதிரி வந்துட்டு அதிகப்படியாக நம்ம போடுற துணி ட்ரெஸ்ஸில் வந்துட்டு ரொம்ப கவனம் செலுத்துவீங்க. இப்படி தான் ட்ரெஸ்ஸு போடணும், யூனிக்காக இருப்பீங்க. மற்றவங்க எல்லாருமே ஒரு நார்மலாக இருந்தால் கூட நீங்கள் யூனிக்காக இருப்பீங்க. அந்த ஃபேண்ட் ஆகட்டும், அந்த ஷர்ட் ஆகட்டும், நீங்கள் போடுறத பார்த்து மற்றவங்க உங்கள்கிட்ட கேட்பாங்க, எங்கப்பா எடுத்த, எங்கப்பா அந்த மாதிரி ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி வியாபார நோக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இந்தந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணால் நம்ம பெட்டர் ஆகலாம், இந்தந்த மாதிரிலாம் பண்ணால் நம்ம பெட்டர் ஆகலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் நார்மலாகவே உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இப்போ வண்டி போகுதுன்னா, ஒரு லாரி போகுதுன்னா, அந்த லாரிக்கு எத்தனை வீல் இருக்குது அப்படின்ற அந்த இன்ஜின் என்ன இன்ஜின், அந்த எத்தனை சிசி இன்ஜின் அப்படின்றது பார்த்த இடத்துல சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு திறமை படைச்சவங்களாக இருப்பீங்க. அந்தளவுக்கு நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டே இருப்பீங்க, நிறையா விஷயங்கள் கற்றுக்கொண்டே இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு ஒரு கரெக்டான ஒரு பேச்சு உங்கள்கிட்ட இருக்கும், ஒரு தீர்மானமான பேச்சு. அதே மாதிரி வந்துட்டு எந்த ஒரு தவறானதாக அது உண்மையாக நிலையாக நின்று ஒரு இடத்துல பேசக்கூடிய அளவுக்கு ஒரு அதிகாரமான ஒரு ஆற்றல் எப்பயுமே உங்கள்கிட்ட தெளிவாகவே வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு மற்றவங்களோட வந்துட்டு உதவியை கொஞ்சம் எதிர்பார்க்குறவங்களாக இருப்பீங்க. ஒரு சில விஷயங்கள், ஒரு சில உதவின்னு அப்படின்னு வந்துட்டால் ஒரு சில நேரத்தில் துலாம் ராசி நண்பர்கள் ஒரு சில உதவிகளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடத்துலையும் கண்டிப்பாக வந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி மெயின் விஷயமாக பார்க்குறப்போ வந்துட்டு எதிர்ப்பாளர் மீது மெயினாக சொல்லப்போனால் உங்களுக்கு பார்க்குறப்போ சுக்கிரன் சொல்லப்போனால் ஆட்சி அதிபதி, ஆட்சி ராசி சொல்லப்போனால் சுக்கிரன். எதிர்ப்பாளரின் மீது அதிகப்படியான ஆசைகள், காம எண்ணங்கள் ஆகட்டும், அதே மாதிரி வந்துட்டு உறவோட ஒருத்தங்களை பார்த்தோன்னா ஒரு அட்ராக்ஷன் பண்ணுற அந்த மைண்ட் செட் ஆகட்டும், ஒருத்தரை பார்த்துட்டோன்னா வந்துட்டு ஒரு அட்ராக்ஷன் பண்ணணும் அப்படின்ற எண்ணங்கள் ஆகட்டும், உங்களுக்கு அந்த விஷயங்கள் பொதுவாகவே வந்துட்டு இருக்கும். மற்ற விஷயங்கள் பார்க்குறப்போ வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையுமே அளவாக பழகுவீங்க, அளவாக பேசுவீங்க. எல்லாத்துட்டையுமே எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு தவறும் நடந்துடக்கூடாது, எந்த ஒரு கருத்து வேறுபாடும் நடந்துடக்கூடாது. அவங்ககிட்ட நம்ம சண்டை போட்டக்கூடாது, இவங்ககிட்ட நம்ம அவங்களே ஒரு பேசுனா கூட உங்களுக்கும் அந்த மாதிரி தானே இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வார்த்தையினால் அவங்களே ஏதாவது தப்பு சொன்னால் கூட அதை நீங்கள் பெருசாக கண்டுக்காமல் உங்களோட ஒரு ஒர்க்கை பார்த்துட்டு நீங்கள் பாட்டில் ஒரு கரெக்டான ஒரு சுச்சுவேஷனாக நீங்கள் பாட்டு கரெக்டாக பயன்படுத்தி வாழ்ந்துட்டு இருப்பீங்க. உங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கோட கேரக்டர் சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் ஒருவரை பார்த்த உடனே, இப்போ நான் இருக்கிறேன்னா என்னை பார்த்து துலாம் ராசி நண்பர்கள் என்னை பார்க்குறாங்கன்னா பார்த்த உடனே இவங்க இப்படி தான் அப்படின்ற ஒரு சர்ச் பண்ணுற ஒரு இப்போ இவங்க இப்படி தான் அப்படின்றது அவங்களுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சு போயிடும். இவங்க பேசுகிறத வச்சு, நடைமுறைப்படுத்துகிறத வச்சு, இவங்க நடக்கிறத வச்சு, இவங்களோட மற்றவங்கள்ட்ட செயல்படுற விஷயத்தை வச்சு அவங்க எப்படிப்பட்டவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு மற்றவங்கள எந்த ஒரு விஷயம் பேசினாலும் சரி, சொன்னாலும் சரி, அதை கூர்ந்து கவனித்து நாளைக்கு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் தவறு நடந்தால் கூட நீங்கள் அன்னைக்கு இந்த மாதிரி தான் பேசுனீங்க அப்படின்றத அடித்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கட்டாயமான ஒரு சுச்சுவேஷன் உங்கள்கிட்ட இருக்கும். எல்லா விஷயத்தையுமே கூர்ந்து கவனிப்பீங்க. பெரியவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல கூட நீங்கள் தைரியமாக இருந்து ஒரு இடத்துல பேசி கணக்கு வழக்கு, கணக்கு வரவு செலவு ரொம்ப சூப்பராகவே அளவாகவே சூப்பராக பண்ணுவீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு திறமை இருக்குது. சூப்பரான அமைப்பில் இருக்கக்கூடியவங்க பார்க்குறப்போ துலாம் ராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஒரு பெரிய ஒரு வாழ்வாதாரம், பெரிய ஒரு வாழ்க்கை, ரொம்ப அழகான தோற்றமும் இருக்கும்.
அழகாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி துலா ராசியில் பிறந்தவங்க எப்பயுமே பணம் விஷயத்தில் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். பணம் சம்பாதிக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும், பெரிய இடத்துக்கு போகணுன்ற ஆர்வம் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு முன்னேறக்கூடியவங்க பார்க்குறப்ப துலாம் ராசி நண்பர்களாக எப்பயுமே இருப்பீங்க. அதே மாதிரி துலாம் ராசி நண்பர்கள் பார்க்குறப்போ வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியான நண்பர்கள், மெயினாக சொல்லப்போனால் அதிகப்படியான நண்பர்கள் துலாம் ராசியில் பிறந்தவங்க சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு முன்னேறக்கூடியவங்களாக இருப்பாங்க. பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லாட்டும் சரி, எல்லார்கிட்டையும் சரிசமமாக பழகிற ஒரு எண்ணம் நார்மலாகவே அவங்ககிட்ட இருக்கும். கோடீஸ்வரராக இருந்தாலுமே அவங்ககிட்ட நார்மலாக போய் பழகுவாங்க. அந்த ஒரு அடிப்படை, அந்த ஒரு எண்ணங்கள், அந்த ஒரு கேரக்டர் அவங்ககிட்ட பொதுவாகவே நல்லாவே இருக்கும். இல்லை சூப்பரான ஒரு ஜாதகமாக இருக்கும், சூப்பரான ஒரு வாழ்க்கையாக இருக்கும், சூப்பரான ஒரு வாழ்வாதாரம் கண்டிப்பாக துலாம் ராசி நண்பர்களுக்கு நிறையாவே இருக்குது. துலாம் ராசி நண்பர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ண நாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி வணக்கம். நன்றி மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம்.